அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. புவியில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோயிலுக்கு சாயரட்சை ஆவலுடன் போவோம் வாரீர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. வணக்கம் ஆண்டவரே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இணைய இதயங்களே, இன்றைக்கு சிறப்பான தலைப்பிலே நாம் அன்னை பற்றி தெரிந்துக்க இருக்கிறோம். ஆண்டவரே, அன்னை மரியின் வாயிலாகத்தான் விண்ணகத்திற்கு செல்ல முடியுமா? அன்னை துணையாக நிற்கிறார்களா? இதை பற்றி லத்தீன் மொழியிலே ஒரு பழமொழி இருக்கிறது. ஆதியேசும் இயேசுவனிடம் பெரர் மரியாம், மரியாயின் வாயிலாக. ஆதியேசும் பெர் மரியாம், இயேசுவிடம் கன்னிமரியாளோடு சேர்ந்து பயணிப்பது, கன்னிமரியாளின் வாயிலாக இயேசுவிடம். இது ஒரு அழகான ஒரு பழமொழி. இதில் உண்மையும் இருக்கிறது, பொய்மை இல்லை. இயேசுவிடம் ஒரு போக வேண்டும் என்றால் தன்னந்தனிமையில் போகலாம். சக்கேயை போய் பார்த்தார். எத்தனையோ இளைஞர்கள் இயேசுவை கண்டார்கள். இயேசு தன்னந்தனிமையில் தன்னுடைய அப்போஸ்தலர்களோடு போனார். அப்பொழுதெல்லாம் கன்னிமரியாள் கூட சென்றார் என்ற வரலாறெல்லாம் கிடையாது. ஆனால் தாய் ஃபிசிக்கலாக இல்லை என்றாலும் இயேசுவோடு பயணித்த பொருத்தி என்பது யாரால் மறக்க முடியாது. தன்னுடைய தாயோடு தான். சில சந்தர்ப்பங்களிலே இயேசுவை பார்ப்பதற்கு சகோதர சகோதரிகளோடு மாதா வந்தாங்கன்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசுவை சந்திப்பதற்கு கன்னிமரியால் ஒரு உறுதுணையாக விளங்குகின்றாள். தன்னந்தனிமையில் போகலாம் போகக்கூடாதா என்ற கேள்விக்கெல்லாம் அங்கே இடமே இல்லை. அப்படியெல்லாம் போகலாம், கன்னிமரியாளோடும் போகலாம். என்ன தவறு இருக்கிறது? போகலாம். தனியாகவும் போகலாம்.
கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நாம் இதை வலியுறுத்தி சொல்கிறோம். மற்றவர்கள் அதை வலியுறுத்தி சொல்ல மாட்டார்கள். அப்படின்னா அவங்க இயேசுவோட அவங்க போகலைன்னு சொல்ல முடியுமா? இப்போ இந்து சகோதரர்கள்லாம் எப்படி போகிறாங்க? நம்மோடு வேளாங்கண்ணிக்கு வருகின்றார்கள், மாத திருத்தலத்துக்கு வருகின்றார்கள். நம்மோடு சேர்ந்து அவர்களும் நம்மை பார்த்து கற்றுக் கொடுக்கின்றார்கள். அவர்களை பார்த்து நாம் கற்றுக் கொடுக்கிறோம் என்றால் அவர்களும் கோயிலுக்கு போகின்றார்கள், அவர்களும் திருத்தலங்களுக்கு செல்கின்றார்கள். ஆகவே கன்னிமரியாள் இறைவனிடம் செல்வதற்கு ஒரு நல்ல பாதையாக, நல்ல ஒரு வழி துணையாக, உறுதுணையாக இருக்கின்றாள் என்பதற்கு அது ஒரு தனி கோட்பாடு சொல்லி நம்ம யாருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு இயற்கையான ஒரு அனுபவம். அருமையான விளக்கம் ஆண்டவரே, நன்றி. இனிதேங்களே, கண்டிப்பாக அன்னை மரியாள் இறைவனிடத்திலே செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறார் என்பது போல விண்ணகத்திற்கும் செல்ல அவர் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கிறார் என்பது விளக்கமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அருமையான விளக்கத்திற்கு நன்றி ஆண்டவரே. நன்றி. இனிதேங்களே, மீண்டும் சந்திப்போம். இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையருளின்
மாட்சியின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, மாட்சிக்குரிய பாத்திரமே. பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைப்பொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே. தங்கமய கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பிழையே. விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே. பாவிகளுக்கு அடைக்கலமே, புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே, துயருருவோர்க்கு ஆறுதலே. கிறிஸ்தவரின் துணையே, வானதூதரின் அரசியே, முதுபெரும் தந்தையரின் அரசியே. இறைவாக்கினரின் அரசியே, திருத்தூதரின் அரசியே, மறைசாட்சியரின் அரசியே. இறையடியாரின் அரசியே, கண்ணியரின் அரசியே, அனைத்து புனிதர்களின் அரசியே. அமலோற்பவ அரசியே, விண்ணை படைந்த அரசியே, திரு ஜெபமாலையின் அரசியே. குடும்பத்தின் அரசியே, அமைதியின் அரசியே, இந்திய நாட்டின் அரசியே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது செல்வி ரெக்ஸலின் மேரி அவர்கள். வாங்க சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். என்ன பண்றீங்க ரெக்ஸலின்? நான் பிஎட் படிக்கிறேன். ஓகே. இது மரியன்னையின் மாதம், உங்களுக்கு தெரியும். இந்த மாதத்துல மரியன்னை கிட்ட உங்களுடைய பக்தி முயற்சி எப்படி இருக்கு? என்ன பண்றீங்க? கண்டிப்பா எப்பவும் போல ரோசரி சொல்றது அது இருக்கக்கூடிய விஷயம். எப்போவுமே அன்னை மரியாள் அப்படின்னா நம்ம ஒரு மதர் ஃபீலிங்கில் அன்னை அப்படின்ற இதில் பார்ப்போம். எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு படி மேலே போயிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோ ஓப்பனாகவோ ஃப்ரீயாகவோ கேட்போமோ அது மாதிரியான ஒரு உறவு தான் அன்னை மரியாள் கூட. என்னுடைய எல்லா நிலைகளுமே முக்கியமான காரணம் அப்படின்னா அன்னை மரியாள் தான். நீங்கள் மரியன்னை கிட்ட வேண்டுதல் செஞ்சது உண்டா? நிறைவேறி இருக்கிறதா? கண்டிப்பா எல்லா விஷயமுமே அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் நடக்கும். குறிப்பிட்டு சொல்ல முடியுமா, இது வேண்டின இது நிறைவேறினது அப்படி சொல்லி? என்னுடைய
வாழ்க்கையில் இப்போ நான் பிஎட் வந்து சூஸ் பண்ணுறப்பே எனக்கு நிறைய கன்ஃபியூஷன். பிஎட்ல நான் ஜென்ரல் பிஎட் இருக்குது, ஸ்பெஷல் பிஎட் அப்படின்றப்போ ஸ்பெஷலாக அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அதை பற்றியான எதுவுமே தெரியல. கேட்குறவங்களாம் எதுக்கு அது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு போயிட்டு நான் மாதா கிட்ட போய் உட்காந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது மாதிரி எனக்கு ஜென்ரல்லுமே வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஸ்பெஷல்லுமே கிடச்சிருக்கு. ஒரு படி போயிட்டு ஸ்பெஷல் ஸ்கூலில் நம்ம அந்த குழந்தைகளை வந்து ட்ரீட் பண்ணுற விதம், அது வந்து ஜென்ரல் ஸ்கூலில் நம்ம நார்மல் பீப்புளை ட்ரீட் பண்ணுறது ஈஸி. ஆனால் ஸ்பெஷல் சைல்டுன்றப்போ அவங்களுக்கிட்ட நம்ம எப்படி நம்ம இன்வால்வ் ஆகுறோம், நம்ம அவங்கள வந்து எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் வந்து எனக்கு ஓட ஆரம்பிச்சிச்சு. சரி, அதை வந்து நம்ம வெறும் படிப்பாக மட்டும் இல்லாமல் ஒரு சேவையாக அதை செய்யணும் அப்படின்றதுக்காக நான் அதை ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் டிசிஷன் எடுத்து போனதே வந்து அன்னை மரியாள் கிட்ட கேட்டு தான். சரி சரி. நீங்க வந்து இப்போ ஒரு ஆசிரியர் பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்க. அதுவும் சிறப்பு ஆசிரியர் பயிற்சி, சிறப்பு குழந்தைகளுக்கான ஆசிரியர். நீங்க சிறப்பு குழந்தைகள் வைத்திருக்கிற பெற்றோர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய செய்தி என்ன? எல்லா குழந்தைகளுமே ஒரே மாதிரியான மனநிலையிலையோ ஒரே மாதிரியான உடல் அமைப்புலேயோ இருக்க மாட்டாங்க. அப்படின்றப்போ குழந்தைங்கிட்ட, ஸ்பெஷல் சைல்டு கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து வளர்க்கலாம். அதுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து அவங்க நிறைய எஃபர்ட் போட்டாங்கன்னா அந்த குழந்தைய நல்ல ஒரு பாதையில கூட்டிட்டு போறதுக்கு உதவியா இருக்கும். உங்களை போன்ற இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய செய்தி என்ன? எந்த நேரத்துலயுமே வந்து கடவுளையும் அன்னை மரியாதையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னா யோபுவை போல ரொம்ப அடி வாங்கினவர் வந்து வாழ்க்கையில இருக்கவே முடியாது. உயரத்துல இருந்தவரை சாத்தான் வந்து கீழே தூக்கி போட்டப்போ கூட அவர் வந்து கடவுளை வந்து விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த தாட் வந்து எல்லார்கிட்டயுமே இருக்கணும். எந்த நிலையிலுமே ஆண்டவர் வந்து விட்டுடாம எப்பவுமே அவர் கூடயே நம்ம பயணிச்சோம்னா அவர் நம்மளை பார்த்துப்பார். அது ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏபுவெல்லாம் உதாரணமாக எடுத்துக்காட்டி. நன்றி, வணக்கம். நன்றி. இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது செல்வி ரெக்ஸலின் மேரி அவர்கள். தங்கையின் அனுபவங்கள், மரியனின் உடனான பக்தி முயற்சிகள் நமக்கு ஒரு சிறந்த பாடமாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். இனிய இதயங்களை, மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.
பரிந்துரையே செந்தமிழ்நாடு வந்த பேரொளியே எமக்கு சீர்தரும் வேளை நகர் பரிந்துரையே உம் பெருமைந்தன் இயேசுவுடன் நீ எம் குறை தீர்க்க எங்கெழுந்தாய் உம் திருமைந்தன் இயேசுவுடன் நீ எம் குறை தீர்க்க எங்கெழுந்தாய் அருளும் பொருளுமாய் அள்ளி தந்தாய் உந்தன் அருமை பெருமைகளை சொல்லி மகிழ்ந்தாய் அருளும் பொருளுமாய் அள்ளி தந்தாய் உந்தன் அருமை பெருமைகளை சொல்லி மகிழ்ந்தோம். நோயற்ற வாழ்வாம் குறையற்ற செல்வம் நீ பொழிந்தாய் வாய் விட்டு கூறும் முன் எம் குறை அறிந்து நலம் புரிந்தாய் தீயற்ற ஒளியாம் இயேசுவை எம்மில் ஏற்றி வைத்தாய் திக்கற்ற பேர்க்கு தேவன் அவரை காட்டி நின்றாய் இந்திய நாட்டின் சங்கமமே இனமொழி வேத சங்காரமே யாவரும் கூடும் தாய் வீடே தாயுன் கருணைக்கு ஏதீடே தேன் தமிழின் கவிதையிலே தேன் குழலின் இசைவிலே ஆடுகிறோம் பாடுகிறோம் மரியை கொண்டாடுகிறோம் என் இதய ஜதையில் சுரங்கள் இணைந்து முழங்க ஒரு மனமாய் துணை பணிந்து வணங்குகிறோம் வணக்கம் அம்மா எங்கள் ஆரோக்கிய தாயே. தவறிய உள்ளங்களுக்கு வழித்துணையாக இருக்க முயலுவோம். அன்னை மரியாளை நாம் பாவிகளின் அடைக்கலம் என்று அழைக்கின்றோம். வழி தவறி தவிக்கும் பிள்ளைகளுக்கு அவர் ஒரு கலங்கரை விளக்கம். காணாமல் போன இயேசுவை ஜெருசலேம் தேவாலயத்தில் தேடி கண்டுபிடித்த போது இன்றும் நெறி தவறி போகும் ஒவ்வொரு பிள்ளையையும் அன்னை தேடிக்கொண்டே இருக்கின்றார். தீர்ப்பு வழங்குவதை விட அரவணைப்பதே அன்னையின் பண்பு. கானாவூர் திருமண விருந்தில் குறைபாட்டை சரி செய்து வழிநடத்தியவர் எம் தாய். தவறு செய்பவர்களை புறக்கணிக்காமல் அவர்களுக்கு நல்வழி காட்டும் அன்பான நண்பர்களாக நாம் மாற வேண்டும். வாழ்வின் திசை தெரியாமல் தவிப்போருக்கு அன்னையின் கரம் என்றும் வழிகாட்டுவதாக. ஆமென்.